கணம், இந்த நீல வால் தோகை இதை வச்சே கொடியாடா இல்லைன்னு கண்டுபிடிச்சுக்கலாம்ண்ணே. ஓகேண்ணா. உழவின்றி உணவில நேயலுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனையில இருக்கக்கூடிய ஒரு கோட் ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ தூத்துக்குடினாலே வந்து பாத்தீங்கன்னா உப்பு ஃபேமஸ், அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆடுமே ஃபேமஸ்ங்க. ஏன்னா இங்க நிறைய கொடி ஆடுகள், நிறைய ஆடுகள் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்முக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இவர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கொடி ஆடுகள் அது மாதிரி நிறைய ஆடுகள் வந்து வளர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கஸ்டமருக்கு வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா குட்டியா வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர்கிட்ட குட்டி வாங்கிட்டு போயிட்டு நீங்க வளர்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபமும் பார்க்கலாம். ஸோ வாங்க இவர்கிட்ட என்னென்ன குட்டி கிடைக்கும், பிளஸ் என்ன சைஸு கிடைக்கும், பிளஸ் வந்து ஒரிஜினல் பிரீடாவே கிடைக்குதா, ஸோ இவரோட குட்டி தரத்தையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த குட்டிகளை வந்து அவங்க டெலிவரியும் பண்றாங்க. ஸோ அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விலையிலுமே வந்து கிடைக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ண்ணே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. நம்ம சேனலை வந்து இன்வைட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபார்ம் வந்து நம்ம சேனல்ல வந்து போடுங்க, மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கொடியாடு வந்து எல்லா சைடும் பரவட்டும். ஓகேங்கண்ணா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம சேனலை தேர்ந்தெடுத்து நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. ஆமாண்ணா. ஸோ நாங்களும் சென்னையில இருந்து டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கோம். உங்களை மீட் பண்ணல ரொம்ப மகிழ்ச்சி. சரி, உங்களை நம்ம நேயலுக்கு அறிமுகப்படுத்துங்கண்ணா. உங்க பேரு, உங்களோட முகவரி. என் பேர் சின்னத்துறை. இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் பசுந்தனையில தான் இந்த குட்டி வந்து ஒரிஜினல். தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும்தான் ஒரிஜினல் கொடியாடு குட்டியை மட்டும் கிடைக்கும். மொத்த எந்த ஏரியால வந்து கொடியாடு குட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு 100% வாய்ப்பு கிடையாது. நாங்க தமிழ்நாடு முழுக்க டோர் டெலிவரி பண்ணுவோம். குட்டிக்கு 250 வீதம் 10 குட்டிக்கு மேல எடுத்தா போதும். குட்டிக்கு 250 விதத்துல நாங்க டோர் டெலிவரி பண்ணுவோம்ண்ணே. ஓகேங்க. ஆனா இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடு வளர்க்கறதுல எப்படி நான் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இப்ப வந்து இப்ப ஆடு இருந்தா போதும்ண்ணே, வேற எதுவுமே தேவை. நம்ம இப்ப வேலைக்கே போறோம், நம்ம அடுத்த ஆள்கிட்ட தான் வேலைக்கு போறோம். 10 ஆடு, ஒரு கிடாய், ஒரு மாப்பிள்ளை கிடாய் இருந்தா போதும்ண்ணே. மாசம் குறைஞ்சது ஒரு ஆட்டுக்கு 1000 ரூபாயில இருந்து 2000 வரைக்கும் லாபம் கிடைக்கும்ண்ணே. அது போதும். ஓகே. ஸோ அதாவது நீங்களே உங்களோட இந்த அமௌண்ட் சம்பாதிக்கிறத நீங்களே நிர்ணயிச்சுக்கிறீங்க, அதனால வேலைக்கு வந்து போகாம இருக்கீங்க. ஆமா. ஓகேண்ணா. எவ்வளவு நாளா அந்த தொழில இருக்கீங்க? இந்த தொழில் வந்து ஒரு 3-4 வருஷமா இருக்கும்ண்ணே. 3-4 வருஷமா இருக்கும். ஓகேங்க. ஸோ இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆகுது. என்னென்ன ஆடுலாம் உங்ககிட்ட கிடைக்கணும்? நம்மகிட்ட வந்து கொடியாடு மட்டும்தான் இருக்குண்ணே. வேற நாட்டாடு கிட்டாடுலாம் எதுவுமே கிடையாது. சரிங்க. கொடியாடு மட்டும்தான் இருக்கும். இது என்ன ரகத்தை சேர்ந்த நாட்டாடுங்களா? இல்ல, கொடியாடு. இது ஒரிஜினல் கொடியாடு. ஒரிஜினல் கொடியாடு. ஆமா. சரிங்க. நீங்க சொல்றீங்க உங்க ஊர் ஏரியால மட்டும்தான் இது ஒரிஜினலா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கொடியாடு வச்சிருக்கீங்க, ஒரிஜினலான்றத நான் எப்படி நம்புறது? ஒரிஜினலா வந்து இந்த மாதிரி கால் கணம், இந்த கொம்பு, இந்த பாருங்க கொடியாட்டுக்கு வந்து கொம்பு வந்து இன்னும் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த கால் கணம், இந்த நீல வால் தோகை இதை வச்சே கொடியாடா இல்லைன்னு கண்டுபிடிச்சுக்கலாம்னு. ஓகேண்ணா. பிளஸ் இது வந்து இப்போ பார்த்து வாங்குறாங்க இல்லையா, நம்ம ஆடு உங்ககிட்ட பார்த்து வாங்குறாங்க, நீங்களுமே நிறைய அனுபவம் இருக்கு. இப்ப ஆடு ஜென்ரலா நம்ம வாங்குறப்ப இப்ப அந்த சுழி பார்க்கணும், பல்லு பார்க்கணும், அப்புறம் வந்து கண்ணு எல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்ல முடியுமா? இப்போ வந்து ஆட்டுக்குட்டில வந்து சுழி வந்து வால்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேண்ணா. இது வந்து நாங்க வந்து சுழியா இருக்கிற குட்டியை வாங்கவே மாட்டோம். நம்ம வியாபாரம் ஃபுல்லாமே கிராமத்து வியாபாரம் தான். ஓகே. சரிங்களா. நம்ம கிராமத்துல இருக்கும்போது சுழி இருந்துச்சுன்னா வால்லயே எலியும் வேற சுழிகள் தவறான சுழி இருந்தா ஆட்டுக்காரங்கிட்டே விட்டுட்டு வந்துருவோம். நாங்க அப்படி குட்டி என்னைக்குமே எடுத்து எந்த கஸ்டமருக்கும் நாங்க கொடுக்க மாட்டோம். ஓகேண்ணா. ஆனா இப்போ கிராமத்துல இருந்து வாங்குறேன்னு சொன்னீங்க, அதாவது உங்க சுத்து வட்டாரத்துல வீட்லயே வளர்க்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட வாங்கி நீங்க சேல் பண்றீங்க? ஆமாண்ணா. அது இல்லாம நீங்க உங்க சொந்தமா வெள்ளாடு 40 ஆடுக்கு மேல இருக்குண்ணே. என் சொந்த ஆட்டுக்குட்டியும் கொடுப்பேன். அப்படி அதுக்கு மாரி கேட்கறவங்களுக்கு எங்க கிராமத்தை சுத்தி 300 கிராமம் இருக்கு. அது கிராமத்துல இருந்து நாங்க எடுத்து கொடுப்போம்ண்ணே. சரிங்கண்ணா. எப்பயுமே உங்ககிட்ட வந்து ஆடோட ஸ்டாக் இருக்கு? எப்பவுமே ஒரு 50ல இருந்து 100 வரையும் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும்ண்ணே. ஓகேண்ணா. இப்ப ஆட்டோட கண்ணு பார்த்து வாங்குற சொல்றாங்க, அது எப்படின்னா? இந்த இருக்கு பாருங்க, இந்த இப்படி பாப்பாங்கண்ணே. இதுல வந்து சிவப்பா இருக்கும், கருப்பா இருக்க கூடாது. கருப்பா இருந்தா அது வந்து ஆடு வந்து சரியில்லாத ஆடுன்னு அர்த்தம். ஓகேண்ணா. கருப்பா இருக்க கூடாது, கருப்பா கூட செவேர்னு இருக்கணும். ஆனா சுழி இருந்தா வாங்க கூடாது. ஆமா, சுழி இருந்தா வாங்கவே கூடாது என்னைக்கும். ஓகேண்ணா. சோ அதுக்கப்புறம் அந்த முதுகோட நீளம், ஆட்டை இப்படி தூக்கி பாக்குறப்ப நல்லா நீளமா இருக்கும், நல்லா நீள வளமா இருக்கும். சரிங்கண்ணா. இப்ப நீங்க வச்சிருக்கிறது எத்தனை கிலோ ஆடுண்ணா? இது நான் வச்சிருக்க வந்து ஒரு 12 கிலோ இருக்கும். 12 கிலோ இருக்கும். 12 கிலோ இருக்கும். ஓகேண்ணா. எத்தனை மாசம் ஆகுதுண்ணா? இது வந்து 5 மாசம் குட்டிண்ணா. 5 மாசத்து குட்டி. 5 மாசத்துல 12 கிலோ வரும். ஓகேண்ணா. இப்ப கஸ்டமருக்கு நீங்க குடுக்குறீங்க இல்லையா, அவங்க வாங்குறதப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மாசம் குட்டியா குடுக்குறீங்க? நான் குறைஞ்சது வந்து யாரு கொடுத்தாலும் சரி, குறைஞ்சது வந்து 5 மாசம், 6 மாசம், 7 மாசம், 9 மாசம் வரைக்கும் வளர்ப்பு கொடுக்கும்ண்ணா.
ஓகேங்கண்ணா. ஸோ இப்படி கொடுத்தாதான் அவங்களுக்கும் லாபம் பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேங்கண்ணா. ப்ளஸ் வந்து கஸ்டமரை பத்தி பேசுறப்போ ஒரு கஸ்டமருக்கு அவங்க லாபம் சம்பாதிக்க அடிப்படையா அந்த குட்டி தான். ஏன்னா நிறைய சந்தையெல்லாம் வாங்குறப்போ ஏமாத்திடுறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதனால சந்தையில எந்த வியாபாரமே வாங்குறதே கிடையாது. ஃபுல்லாமே கிராமத்து வியாபாரம் தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நல்ல தரமா பொருள் நல்ல தரமா இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகேங்கண்ணா. ஆனா இந்த ஆடுல வந்து எத்தனை கலர் வரும்ண்ணா? ஏன்னா இதுல வந்து புளியம்போரு, கடுக்காப்போரு, செவலப்போரு, செம்போரு, செவலமர, கருமர, புத்தமர அப்படி நிறைய வெரைட்டி இருக்குண்ணே. ஓகேங்கண்ணா. சோ கொடியாட்டுல இத்தனை வெரைட்டி இருக்கு. ஆமா, இது போக நிறைய வெரைட்டி இருக்கு. 300 கலர் கிட்ட வரும். 300. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கலரோட பேர் தான். ஆமா. ஓகே ஓகே. இது எல்லாமே டேஸ்ட் எப்படின்னா இருக்கும்? கறிக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட். நம்ம கொடியாடு கறிக்கும் மத்த இடத்துல உள்ள கறிக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். கொடியாடு கறி மாதிரி வேற எங்கேயும் இருக்காதுண்ணே. ஓ, அந்த ஒரு ஆட்டு ரகத்துல இது நல்ல நல்ல வளர்த்தியா நல்லா இருக்கும். உயிரடைக்கு ஆடுனா உங்களுக்கு உயிரடைக்கு 120 கிலோ வரைக்கும் வரும். 120 கிலோ வரைக்கும் வரும். ஆடு நல்லா வளர்த்து 120 கிலோ வரைக்கும் ஆடு வரும். அதே மாதிரி கிடாயினா உங்களுக்கு 150 120 கிலோ கூட வரலாம். ஓ, அந்த அளவுக்கு இதோட வளர்ச்சி தன்மை. ஆமா, வளர்ச்சி தனியா இருக்கும். சரிங்க. இப்ப 5 மாசம் உங்ககிட்ட வாங்குறேன்னா எவ்வளவு நாள்ல வந்து அந்த 120 கிலோ இன்க்ரீஸ் ஆகும்? ஒரு நம்ம வளர்க்கறத பொறுத்து இருக்குண்ணே. வளர்க்கறது வைக்கிறது அதை பொறுத்து. ஆமா, வளர்க்கறது விற்கிறது. அப்ராக்சிமேட்டா நல்லா வளர்த்தா எவ்வளவு நாள்ல வரும்? நல்லா வளர்த்தாலும் 1 வருஷம் வளர்த்தா போதும். 1 வருஷம் 1.5 வருஷம் வளர்த்தா போதும். அந்த வெயிட் கெயின் வந்து வெயிட் கெயின் வரும். சரிங்க. நீங்க அதிகபட்சம் எத்தனை கிலோ வரைக்கும் வளர்த்துருக்கீங்க? நாங்க அதிகபட்சம் வரைக்கும் உயிரடைக்கு வந்து கிடா இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 90 கிலோ வரைக்கும் வளர்த்துருக்கோம். ஆடு ஒரு 55-60 கிலோ வரைக்கும் வளர்த்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஆனா பொதுவாவே இன்னைய காலகட்டத்துல இன்னைய டேட்ல ஆட்டோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு. மட்டனோட வேல்யூ டிமாண்ட் இருந்துட்டே தான் இருக்கு. கொடியாடை பொறுத்த வரைக்கும் நல்ல டிமாண்ட்னு சொல்றீங்க. சோ அப்ப இதோட மார்க்கெட் எப்படி நான் போயிட்டு இருக்கு? இது கொடியாட்டுக்கு என்னைக்குமே மவுசு உண்டு. இன்னைக்கு இல்ல, எந்த ஊர்லனாலும் கொடியாட்டுக்கு வந்து எப்பவுமே மவுசு உண்டு. மத்த ஆடுகள் மாதிரி மவுசு இல்லாம இருக்கு. கொடியாடு வந்து எல்லா நேரமும் மவுசு இருக்கும். ஏன்னா இதோட ருசி சொல்றீங்க, தேடி வந்து சோ இதோட ருசி அது மாதிரி இதை வந்து தேடி வாங்கிட்டு போவாங்க. இது வந்து நல்லா பண்ண முறைக்கு வளர்க்கறதுக்கோ இல்லைன்னா பீரியட் இருக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே நல்லா பெஸ்டா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. தற்சமயத்துல எத்தனை குட்டினா இருக்கு உங்ககிட்ட? இப்போதைக்கு ஒரு 40-45 குட்டி இருக்குண்ணே. ஓகே. ஆனா உங்க ஆடு வந்து பிடிச்சு பாத்தீங்க, பிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவா இருக்குதுண்ணா. நல்லா ஆக்டிவா நல்லா இருக்கும்ண்ணே. ஓகே. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்க்குறீங்க. ஆமாண்ணே. சரிங்க. ஆனா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருந்து வரேண்ணே. நான் ஒரு ஃபார்ம் வைக்கணும்னா எனக்கு ஒரு 100 குட்டி வாங்கணும்னு ஆசை இருக்குண்ணே. உங்ககிட்ட வந்து ஒரு 5 மாசத்துல ஒரு 100 குட்டி எடுக்கிறேண்ணே. நான் என்னென்ன செலவுலாம் பண்ணணும், என்னென்ன அதுக்கு தேவையானது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு நாள்ல லாபம் சம்பாதிக்கலாம் ஒரு ஐடியா சொல்ல முடியும்? கொடியாரை பொறுத்தவரை நல்லா வளர்த்தேன்னா மாசத்துக்கு 4 கிலோ வரைக்கும் வெயிட் ஏறும். 4 கிலோ வெயிட் ஏறும். அதே மாதிரி உங்களுக்கு 90 நாள்ல மறு விற்பனைக்கு ரெடி ஆயிரும். ஓகேங்கண்ணா. அப்ப நான் உங்ககிட்ட வாங்குறது நீங்க எத்தனை கிலோல கொடுப்பீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 5 மாசத்து குட்டி? ஒரு 5 மாசம் குட்டினா உங்களுக்கு எப்படி பார்த்தா ஒரு 14 கிலோ அந்த மாதிரி 14 கிலோ ரேஞ்சில கொடுப்பீங்க. சோ அப்ப நான் ஒரு இன்னும் 3 மாசம் வளர்க்குறப்ப 30 கிலோ 34 கிலோ வருங்களா? ஆமா. ஓகே. அந்த ரேஞ்சில வித்துட்டா அது ஒரு நல்ல லாபமா இருக்கும். நல்ல லாபமா இருக்கும். ஓகே. ஸோ அதுல வந்து ஃபீட் வந்து அவங்களோட கால்குலேஷனா நீங்க அட்வைஸ் கொடுப்பீங்களா? நான் கண்டிப்பா எப்போ கால் பண்ணா நாங்க என்ன நோய் மேலாண்மை கேட்டாலும் கட்டாயம் என்னென்ன ஃபீட் எல்லாம் போட்டா நல்ல வெயிட் கெயின் வரும்? ஏன்னா நம்ம கலப்பு தீவனம் டிஎம்ஆர் எது போட்டாலும் சரி நல்லா இருக்கும்ண்ணே. நீங்க எது நான் யூஸ் பண்றீங்க? நான் கலப்பு தீவனம் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். கலப்பு தீவனம் டிஎம்ஆர் எல்லாமே யூஸ் பண்றேன். வெயிட் கெயின் நல்லா இருக்கு. சரிங்க. ஏன்னா கொடியாடுன்றப்போ மேய்ச்சல் முறைக்கு தான் அதிகமா வெயிட் கெயின் ஆகும் சொல்லுவாங்க. அப்படி இல்ல, மேய்ச்சல் முறைக்கும் வெயிட்டா ஏறும். இப்ப பண்ண முறைக்கும் மேய்ச்சல் ஏறும். சரிங்க. இப்போ நம்ம சேனல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. நீங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் டெலிவரி கொடுத்துருக்கீங்க? நம்ம தமிழ்நாடு முழுக்கும் கொடுத்துருக்கேன். A to Z தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துமே நம்ம கொடியாடு குட்டி கொடுத்துருக்கோம். சரிங்கண்ணா. எங்க ஊர் சைட்லாம் இந்த விழுப்புரம் மேல்மருவத்தூர் எல்லா ஊர்லயும் கொடுத்துருக்கு. நேத்து கூட மேல்மருவத்தூர் ஒருத்தருக்கு ஒரே ஆளுக்கு 50 குட்டி கொடுத்துருக்கு. 50 குட்டி கொடுத்துருக்கு. சரிங்க. நல்லா இருக்குங்களா? எல்லாம் நல்லா இருக்கு. கால் பண்ணி கேட்டேன். எல்லாமே நல்லா ஆக்டிவா இருக்கு. நல்லா மேட்ச் இருக்கு, நல்லா இருக்கு, பண்ண முறைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கண்ணா. ஏன்னா மிகப்பெரிய சிரமமே அந்த குட்டியை கரெக்டா பார்த்து வாங்குறது தான். ஸோ அந்த பணியை வந்து நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணே. ஓகே. ஸோ அதனால இப்போ வாங்குற விவசாயிகள் வந்து இந்த குட்டி இழப்பீடு இல்லாம இருக்கும் அதிகமா. ஆமா. எதுவுமே இழப்பீடு எதுவுமே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்டான முறையில் பார்த்தா எந்த இழப்பீடும் வராதுன்னாச்சு. சரிங்கண்ணா. இன்னொன்னு நம்ம அந்த குட்டி தேர்வு செய்யறது தரமானது தேர்வு. இப்ப நான் கொடுக்கும்போது தெளிவான குட்டி தான் கொடுக்கேன். அப்படிங்கும்போது நீங்க தான் நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போய் கரெக்டா நம்ம வளர்த்தோம்னா போதும். ஓகே. நான் ஏதாச்சும் அட்வைஸ் கேட்டாலும் எப்ப கால் பண்ணி என்ன அட்வைஸ் கேட்டாலும் நான் கட்டாயம் சொல்லுவேன். சரிங்கண்ணா. இப்ப குட்டி வந்து நான் ஒரு 50 குட்டி வாங்கணும்னா அது எப்படி எனக்கு கொடுப்பீங்கண்ணா? அமௌண்ட் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க வெறும் ஒரு 5000 ரூபாய் 50 குட்டிக்கு வெறும் 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும் போதும்.
உங்களுக்கு ஏத்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம், இல்ல நேர்ல வந்து எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்கண்ணா. இப்போ விழுப்புரத்து வரைக்கும் வரணும்னா வண்டி செலவுலாம் நாங்க பாத்துக்கணுமா? குட்டிக்கு 200 டெலிவரி சார்ஜ் மட்டும் கொடுத்தா மட்டும் போதும், வீட்லயே வந்து இறக்கி கொடுத்துரும். வீட்லயே வந்து இறக்கி கொடுத்துரும். ஓகேண்ணா. ஸோ இது அமௌண்ட் எப்படின்னா குட்டி கணக்கு? ஏன்னா இப்போ ஒரு பீஸ் ரேட்னா ஒரு குட்டியோட ரேட்டு இன்ன ரேட்னு முதல்ல பேசிடுவோம். பேசிட்டு இப்போ ஒரு 50 குட்டிக்கு 5000 ரூபா அட்வான்ஸ் இருந்தா போதும், நம்பிக்கையோட ஏற்றி விட்டுரும். அங்க வந்து நான் பாட்டிக்கார வீட்டுல வந்து இறக்கி கொடுத்துட்டு அதுக்கு மிச்ச காசு வாங்கிக்கிடுவோம். ஸோ நீங்க கூட வருவீங்க? ஆமா, நான் கூட வருவேன். சரிங்கண்ணா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த ரேட்டு தான்? ஆமாண்ணே. சரிங்கண்ணா. ஸோ இப்போ பக்ரீத்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டயத்துலயுமே குட்டியோட டிமாண்ட் இருக்கு? எப்பவுமே கொடியாட்டோட டிமாண்ட் எப்பவுமே இருக்கத்தான் செய்யும். சரிங்கண்ணா. அதிகமா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா அந்த கொடியாடு உற்பத்தி ஆகுது? ஆமாண்ணா. ஓகேண்ணா. இங்க இருந்தா தமிழ்நாடு ஃபுல்லாமே? இங்க இருந்தா தமிழ்நாடு முழுக்க டெலிவரி. சரிங்கண்ணா. தமிழ்நாடு மட்டும் பண்றீங்களா, கேரளா அந்த எல்லா டிஸ்ட்ரிக்டும் உண்டு, எல்லா ஸ்டேட்லயுமே? எல்லா ஸ்டேட்டுக்கும் உண்டு. சரிங்க. ஸோ நம்ம சேனலை வந்து உங்களோட இந்த குட்டி சேல்ஸ் வந்து பண்றதுக்காக விளம்பரத்துக்காக நம்மளை கூப்பிட்டுருந்தீங்க. ஸோ உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களோட தொடர்பு எண் வந்து நான் வீடியோல கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு கால் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு சிறந்த முறையில ஏன்னா பாக்குறவங்க ஒரு விவசாயி தான். ஸோ அவங்களுக்கு இப்போ ஆனா 2-3 குட்டி கேட்டாலும் கொடுப்பீங்களா? 2-3 குட்டி, 5 குட்டிக்கு மேல மினிமம் 5 குட்டி கொடுக்கலாம். மினிமம் 5 குட்டில இருந்து எத்தனை கேட்டாலும் கொடுக்கும்? 2 குட்டி 3 குட்டி வேணா நேரடியா வந்து எடுத்துக்கலாம். ஓகே. டெலிவரின்றப்போ மினிமம் ஒரு 50 இருந்தாதான்? மினிமம் 10 குட்டி இருந்தாலே போதும். 10 குட்டி இருந்தாலே டெலிவரி பண்ணிடலாம். சரிங்கண்ணா. ஸோ பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் விவசாயிகள் தான். ஸோ ரேட்டு வந்து அனுசரிச்சு நல்ல தரமான குட்டியை வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேனல் சார்பா உங்களுக்கு கேட்டுக்கிறோம். நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.